அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். எடப்பாடி கோட்டையில் விஜய்ங்க. ஏடிஎம்கே டிவிகே கூட்டணிலாம் அமையுமான்னு பேசப்பட்டு கொண்டிருந்ததெல்லாம் போய் இப்ப டிவிகே அட்டாக் ஏடிஎம்கே அட்டாக் டிவிகேன்னு களம் மாறிக்கொண்டிருக்கு. இவை எல்லாவற்றுக்கும் பதிலடி கொடுக்கிற மாதிரி 5 முக்கியமான அஸ்திரங்களையும் கையில் எடுத்திருக்காரு எடப்பாடி. கூடுதலாகவும் சில விஷயங்களை ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்காரு. 2வது தேர்தல் வாக்குறுதியெல்லாம் இப்ப கொடுத்திருக்காரு. அதே போல விஜய் அவருமே தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு இப்ப பயணத்தை தொடங்கி இருக்காரு. ஒர்க் அவுட் ஆகுமா இவர்களுடைய கணக்குகள்? இன்னொரு பக்கம் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு மு.க.ஸ்டாலின். பட்ஜெட் பட்டாசு. பிஜேபியை டார்கெட் செய்து புது ரூட் மேப்பை கையில் எடுத்திருக்காரு. ஒரு 12 மாவட்டங்கள்னு கணக்கு போட்டு இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி மோடியும் ஒரு புது ஸ்கெட்ச், தமிழ்நாட்டுக்குன்னு தனி ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. மதுரைக்கும் வர இருக்காரு. இவர்களுடைய திட்டங்கள் என்ன? ஒர்க் அவுட் ஆகுமா இவர்களுடைய அரசியல் கணக்குகள்? இதுதாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். எடப்பாடியின் கோட்டையை தகர்க்குமா விஜயின் தோட்டாக்கள்? டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, இதுதான் தவேகாவுடைய தலைவர் திரு விஜயுடைய லேட்டஸ்ட் அஜெண்டா. அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்காரு. இதை சக்சஸ் ஆக்கணும் அப்படின்னா 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவை பின்னுக்கு தள்ளணும். அப்ப ஏடிஎம்கேவுடைய கோட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேற்கு மண்டலம். அந்த மேற்கு மண்டலத்துல வலுவான சேதாரத்தை ஏடிஎம்கேவுக்கு ஏற்படுத்தணும். இதை ஒட்டித்தான் லேட்டஸ்ட் நகர்வுகளை தீவிரப்படுத்திட்டு இருக்காரு திரு விஜய்ங்க. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கோட்டையிலேயே மிகப்பெரிய வேட்டை வைக்கணும், தன்னுடைய தோட்டாக்கள் அவருடைய கோட்டையை நொறுக்கணும் அப்படின்னு சேலத்தை மையமிடவும் திட்டமிட்டு இருக்காங்க தாவேகாவினர். அடுத்த பரப்புரை கூட்டம் பார்த்தோம்னா சேலம் சீல்நாயக்கம்பட்டி அங்க நடத்துவதற்கான அந்த அனுமதியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. காவல்துறையினரும் ஒரு 8 நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் நிறுத்துற வசதிகள் உள்ளிட்ட பல விஷயங்களும் சேலம் மாவட்ட காவல்துறையினர் விதிச்சிருக்காங்க. 10 நாட்களுக்கு முன்னாடியே அனுமதி வாங்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்டேட்டஸ். இன்னொரு பக்கம் வேலூர் இப்படின்லாம் இடத்தேர்வு நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல மேற்கு மண்டலம் இதுல தீவிர கவனம் செலுத்துறாங்க தாவேகாவினர். எப்படின்னா போன 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 57 தொகுதிகளில் மேற்கு மண்டலத்துல 40 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியது. வெறும் 17 தொகுதிகள் மட்டும்தான் திமுக கூட்டணி கைப்பற்றினாங்க. ஸோ அவங்களுடைய வலுவான பிரதேசத்திலேயே மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தினா அது 2026 தேர்தல் களத்துல தனக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதா விஜய் போடுகின்ற கணக்கா இருக்கு. இப்ப கோவை எடுத்துக்கிட்டோம்னா 10க்கு 10 அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. இங்க சேலம் எடுத்துக்கிட்டோம்னா எடப்பாடி அவர்களுடைய சொந்த மாவட்டத்துல 11ல் 10 அதிமுக வெற்றி பெற்று இருக்கு. 2016, 21 2 தேர்தலையும் சேலம் வடக்கு தொகுதியில மட்டும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்கு. அங்க இப்ப சிட்டிங் அமைச்சராக திரு ராஜேந்திரன் இருக்காரு. அந்த ஒன்றையும் கைப்பற்றணும் அப்படிங்கிறதா எடப்பாடியுடைய கணக்கு. இப்ப அதே இடத்துல இப்ப சேலம் தெற்கு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட அங்க அதிமுக தான் எப்பயும் வெற்றி பெற்று கொண்டிருக்கு. அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னும் அந்த பகுதிகளிலையும் இப்ப இந்த விஜய் அவருடைய பரப்புரை கூட்டம் சீல்நாயக்கம்பட்டி இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. முழுக்க சேலத்துல தொடர் பரப்புரை கூட்டங்கள், மேற்கு மண்டலத்தை மையமிட்டு அடுத்தடுத்து பரப்புரைகள், இங்க ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் தேர்வு. இப்ப முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் இருக்கிறதால அவரு இந்த பிரதேசத்தையே தனியா கவனிச்சுக்கிறது. எடப்பாடி அவர்களுடைய டெக்னிக்குகள் இது எல்லாமே செங்கோட்டையனுக்கும் தெரியுங்கிறதால அவர் இறங்கி ஆடினார்னா எடப்பாடி கோட்டை தகர்க்கப்படும் அப்படிங்கிறது தான் விஜயுடைய கணக்கா இருக்கு. 2026 டிவிகே ஆளுங்கட்சியாக மாற எதிர்கட்சியும் மேலும் பலவீனப்படுத்தணும் ஏடிஎம்கேவை அப்படிங்கிறது தான். அதை ஒட்டி தான் இப்ப சேலம் மேற்கு மண்டலத்தை மையமிடுறாங்க. நிச்சயம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்தினர். அதிகாலையிலேயே அனல் வீசுதுங்க. அரசியலும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. நம்மளும் பார்த்தோம்னா ஒரு ஸ்டுடியோ ஒன்று சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இப்படி ஓப்பன் ஸ்பேஸில் இப்போ வீடியோ பேசுகிறோம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சீக்கிரத்தில் அந்த ஸ்டுடியோவை உருவாக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து காணொலியில் கொடுப்பேன். நம்ம நேயர்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த செக்மெண்ட்டுக்கு பயணிப்போம். விஜயை விரட்டு, ஒர்க் அவுட் ஆகுமா எடப்பாடியின் 5 அஸ்திரங்கள்? முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய 2வது தேர்தல் வாக்குறுதியும் இப்ப வெளியிட்டிருக்காரு.
அதுல முதியோர் உதவித்தொகையை உயர்த்தி கொடுப்போம், 1200 இருந்து 2000 ரூபாய். அப்புறம் மாணவ செல்வங்களை மையமிட்டு கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டு உயிரிழப்பு அவங்களுக்கு குடும்பத்தினருக்கு 10 லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் சுய தொழில் தொடங்க கடன் உதவி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் முக்கியமா 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன 2021 பார்த்தோம்னா 6 கேஸ் சிலிண்டர்னு சொல்லியிருந்தாரு. இப்போ 3. இப்போ இதுல பார்த்தோம்னா திமுகவும் கல்வி கடன்லாம் தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு 2021 சொல்லியிருந்தாங்க. ஆனா அது நடக்கல. ஸோ இந்த வாக்குறுதிகளுக்கு முன்பாக முதல் வாக்குறுதி கொடுத்தப்ப பார்த்தோம்னா தேர்தல் வாக்குறுதியில மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு இப்ப தற்கால திமுக ஆட்சியில. அதை 2000 உயர்த்தி கொடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சாரு. அப்புறம் சிறுபான்மையினருக்கு மகளிருக்கு வட்டி இல்லா கடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜல்லிக்கட்டு நடத்த 5 லட்சம் மானியம், மாற்றுத்திறனாளிகளுடைய கூட்டுறவு கடன் தள்ளுபடி, இதெல்லாம் அறிவிச்சிருக்காரு. முக்கியமா இப்ப கட்டணமில்லா பேருந்து பயணம் பெண்களுக்கு இருக்கு இல்லையா திமுக ஆட்சியில, அதிமுக ஆட்சிக்கு வந்தா அதை ஆண்களுக்கும் நாங்க விரிவுபடுத்துவோம், கட்டணமில்லா பேருந்து பயணம் அப்படின்னு வண்ணமயமான வாக்குறுதிகள்லாம் எடப்பாடி அவரு கொடுத்திருக்காருங்க. சரி, இந்த 10 வாக்குறுதியிலையும் பார்த்தோம்னா நல்ல நுட்பமா பார்த்தோம்னா திமுகவுக்கான பதிலடி அப்படிங்கிறத கடந்து இன்னொரு பக்கம் டிவிகேவுக்கான பதிலடியாகவும் இருக்கு. எப்படின்னா பெண்கள் கூட்டம் அதிகமா திரு விஜய்க்கு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இளைஞர்களுடைய பெருங்கூட்டம். இதை ரெண்டையும் டார்கெட் பண்ற மாதிரி இலவச கேஸ், இன்னொரு பக்கம் கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் விஜய் அவருக்கு இன்னொரு பக்கம் மைனாரிட்டி ஆதரவும் இருக்கு அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கு. அந்த மைனாரிட்டி வாக்குகளையும் குறி வச்சிருக்காங்க. பாஜக கூட்டணி அப்படிங்கிறதால எடப்பாடிக்கு அது மிஸ் ஆகும் அப்படின்னு பேசப்பட்டு கொண்டிருக்கு. அதை உடைக்கிற மாதிரி சிறுபான்மையினருடைய நலன் அப்படின்னும் அந்த வாக்குறுதிகளில் கூடுதலா சில விஷயங்களை கொடுத்திருக்காரு. இவை எல்லாமே அவங்க நம்பிக்கையை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. தொடக்கத்துல கூட்டணிக்காக சில காலம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும், தாவேக்காவும் வந்தா வாக்குகள் பிரியாது அப்படின்னு. ஆனா தாவேக்கா என்டிஏ கூட்டணி பக்கம் வர விரும்பல. பெரிய டோரை போட்டு க்ளோஸ் பண்ணதால இப்போ லேட்டஸ்டாக தாவேக்காவும் நாங்கள் தனிச்சு ஆட்சி புரியும் அளவுக்கு வலுவா இருக்கோன்னு சொல்லிட்டதால அதுக்கப்புறம் ஏடிஎம்கே டிவிகே அட்டாக்கை தீவிரப்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா அதாவது பாதிக்கப்பட்ட கரூர்ல உயிரிழந்த குடும்பத்தினரை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து வர வச்சு அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்ததெல்லாம் வேற லெவல் பண்ணையார் தனங்க அப்படின்னு அடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நார்சிஸ்ட் ஒரு அராஜகமான ஒரு மோசமான மனநிலை இது அப்படின்னு பண்ணையார்த்தனமாக நாட்டாமைத்தனமாக நடந்துக்கிறாரு விஜய் அப்படின்னு அதிமுகவுடைய ஐடி அணி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரா விஜயை அட்டாக் பண்ண தொடங்கினாங்க. இப்போ லேட்டஸ்டா கூட ஒர்க் அவுட் ஆகாத இன்ஜின்க நடிப்பு தாங்க விஜய் அப்படின்லாம் மாஜிக்கல் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. திரு எடப்பாடி அவருமே ப்ரெஸ் மீட்ல பேசுறப்ப ஏங்க கிட்டத்தட்ட 72 நாட்கள் கழித்து தான் கரூர் சம்பவம் நடந்த பிறகு அவரு வெளியிலேயே வராரு. முதல்ல வெளியில வந்து பேசணும், என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டைரக்டாகவே விஜய் அட்டாக் அரசியல் மேலோங்கி இருக்குங்க. ஏன் அப்படின்னா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிறது தான் 2026 ஆட்சி மாற்றத்துக்கும் உதவி செய்யும். ஏடிஎம்கே முயற்சி செஞ்சா இந்த இடத்தை பிடிக்க டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு விஜய் ரூட் எடுத்து நடக்கிறாரு. அதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம்னா அது எதிர்கட்சி யாரு அப்படின்னு போட்டி போடுற மாதிரி ஆகிடும். அதை விடக்கூடாது அப்படின்னு தான் விஜய் அட்டாக் அரசியலையும் தீவிரப்படுத்தி இருக்காங்க. அப்ப களத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு நிரூபிக்கணும். இதுல முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் திமுகவுடைய தலைவர் சமீபத்துல திமுக வெர்சஸ் என்டிஏ கூட்டணிக்கு இடையில போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுகன்னு கூட சொல்ல, என்டிஏன்னு சொல்றது மூலமா பாஜகவை போட்டியாளரா அவர் காட்ட முயற்சிக்கிறாரு. அப்ப சீன்லயே தான் இல்லை அப்படின்னு ஆயிடக்கூடாது. இங்கேயும் வலுவான வாக்கு வங்கி வச்சிருக்கு. போன முறை 10 ஆண்டு ஆட்சியில இருந்தும் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி 75 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கு. நாங்க தான் வலுவா இருக்கோம் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னும் எடப்பாடி இப்ப இறங்கி ஆடவும் தொடங்கியிருக்காரு. அதுதான் இந்த தேர்தல் வாக்குறுதிகள். இதுல முக்கியமா பார்த்தோம்னா போன 2021 திமுக கூட்டணி சுமார் 45% வாக்குகளை பெற்றாங்க. அதிமுக கூட்டணி சுமார் 41% வாக்குகளை பெற்று இருக்காங்க. இடைவெளி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு குறைந்த வாக்குகள் தான். விஜய் போன்றவர்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த இடைவெளியை குறைக்கிற மாதிரி
அமமுக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. வீக் சவுத்துன்னு சொல்லப்படுறது இப்ப அமமுக வாக்குகள் மூலமாக அது சரி பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 20 தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு போன முறை அமமுகவால பறிபோனது. இப்ப அதை தடுத்தரலாம். இன்னொரு பக்கம் தேமுதிகவையும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இவர்கள்லாம் இங்க உறுதியானா கூட்டணியில பாமகவும் இருக்கு. திரு அன்புமணி பாமக நிச்சயமாக ஆன்டி இன்கம்பன்சி மக்களுக்கு ஆளுங்கட்சி மீதான எதிர்ப்பு எல்லாமே இந்த தீவிர பரப்புரை எல்லாமே அதிமுக கூட்டணிய ஆளுங்கட்சியா மாத்திரும் அப்படின்னு எடப்பாடி அவரு கணக்கு போடுறாரு. அதனால சீன்லயே விஜய் இல்ல, அவரை விரட்டி அடிக்கணும் தாவேக்காவ அப்படின்னு தான் மாஜிக்களுக்கும் உத்தரவு போட்டிருக்காரு. மு.க.ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடின்னு தான் அரசியல் களம் போகணும் அப்படின்னும் இப்போ பிரஸ் மீட்ல பேசினப்ப கூட நாங்க அப்பயே சொல்லிட்டோம் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு அந்த மீட்டிங்லயே சொல்லிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான் கூட்டணியை லீட் பண்ணுது அப்படின்னு எல்லா விமர்சனத்துக்கும் பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப எடப்பாடி அவர் முன்பு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே 2வது இடத்துல வலிமையான எதிர்க்கட்சியா அதிமுக தான் இருக்கு. இறங்கி அடிச்சா நாங்க ஆளுங்கட்சியா மாறுவோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். அதை ஒட்டித்தான் வருகின்ற பிப்ரவரி 13ஆம் தேதி ஆளும் திமுக அரசாங்கத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. போக போக ஆர்ப்பாட்ட அரசியலை தீவிரப்படுத்துவது, சூறாவளி சுற்றுப்பயணம் இவை எல்லாமே 2026 அதிமுக கைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் எடப்பாடியுடைய கணக்கா இருக்குங்க அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்து ரத்தத்தின் ரத்தங்கள். பட்ஜெட் பட்டாசு, அட்டாக் பாஜக, டார்கெட் 14, இது ஸ்டாலினின் நியூ ரூட். தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது பாஜக என்கிற அட்டாக் பாஜக அரசியல் தான் தமிழ்நாட்டில் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலினுடைய ஒரே கணக்கா இருக்கு. அதை ஒட்டி தான் நகர்வுகளை தீவிரப்படுத்தியிருக்காரு. இப்ப தேர்தல் பரப்புரையை தொடங்கிட்டாரு. அவ எல்லா இடங்களிலும் தூக்கலான பாஜக அட்டாக் அரசியல். உதாரணமாக திண்டிவனத்துல கூட வழக்கமா தேர்தல் நடக்கின்ற மாநிலங்கள்ல முன்னாடியே பார்த்தோம்னா பீகார் ஆகட்டும், பல்வேறு மாநிலங்கள்ல பல நலத்திட்ட உதவிகளை பாஜக அள்ளி கொடுக்கும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல தோத்துருவேன்னு தெரிஞ்சோ என்னவோ இப்ப பட்ஜெட்ல எதுவுமே பாஜக பெருசா தமிழ்நாட்டுக்கு தரல. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கு பாஜக அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு. அமைச்சர்கள் பலருமே இந்த அரசியல தான் தீவிரமா முன்னெடுக்கிறாங்க. நம்ம கிட்ட உங்கள் சகோ சேத்த இளங்கோவனுக்கு நேர்காணல் கொடுத்தப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பீச்சில் கூட தமிழ்நாட்டில இருந்து அதிக வரியை வாங்கிக்கிறாங்க, ஆனா நிதியை அள்ளி அள்ளி ஊபி போன்ற அவங்க மாநிலங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னு விமர்சிச்சிருந்தாரு. ஒரு சின்ன உதாரணம். ஸோ அவங்களுடைய பிளான் இதுதான். அதே நேரத்துல மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிற அந்த பரப்புரை அடுத்த கட்டமாக தேர்தல் வர இருக்கு. முன்னாடியே ஒரு இடைக்கால பட்ஜெட் போடணும், அதை எப்படி சிறப்பாக கொண்டு போய் மக்களை கவர்வது அப்படின்னும் அமைச்சர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தியிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின்க. பிப்ரவரி 5ஆம் தேதி பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வெளியில வந்து தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவரு பத்திரிகையாளர்கள்ட்ட பேசினப்ப சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பூர், ராமநாதபுரம், திருச்சி, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட ஒரு 14 மாவட்டங்களுக்கு சுமார் 34,000 கோடி ரூபாயிலான திட்டங்கள் தொடங்கப்படும். கிட்டத்தட்ட 55,000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு பெருகும் அப்படின்லாம் அவரு அறிவிச்சிருக்காருங்க. இதுல கூர்ந்து கவனிச்சோம்னா அவருடைய இந்த மாவட்டங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறோமே. 2021 இப்ப சென்னை எடுத்துட்டோம்னா 16க்கு 16 திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே போல திருவள்ளூர் எடுத்துக்கிட்டோம்னா 10க்கு 10 திமுக வெற்றி. ராணிப்பேட்டையில 3, திருவண்ணாமலையில 6, பெரம்பலூர்ல 2, ராமநாதபுரத்துல முழுமையாக 4, திருச்சியில முழுமையாக 9, கரூர்ல முழுமையாக 4, தூத்துக்குடியில 5, அதிமுக 1, நாமக்கல்ல 4 திமுக, அதிமுக 3, அதுக்கப்புறம் பெரம்பலூர்ல திமுக 2, செங்கல்பட்டுல 6, 1, காஞ்சிபுரத்துல 4, திருப்பூர்ல 3, இங்கதான் அதிமுக 5. மொத்தமா பார்த்தோம்னா 81 தொகுதிகளை திமுக கைப்பற்றியிருக்கு. அதிமுக 15 தொகுதிகளை மட்டும்தான் கைப்பற்றியிருக்கு. தங்களுக்கு வலுவான வெற்றியை கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களை டார்கெட் பண்றாங்க. தங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மேலும் வாய்ப்புகளை கொடுக்கிறப்ப அது கூடுதலாக வெற்றியை கொடுக்கும். வலுவான பலமான இடத்த டார்கெட் பண்றாங்க. பலகீனமான இடத்துல வாக்குகள் பிரியிறப்ப அது இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சிக்கே வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கு அப்படிங்கிறாங்க உத்தியாக. இன்னொரு பக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் இந்த முறை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு தீவிரம் காட்டுறாரு.
இப்ப நாடாளுமன்றத்துல அவரு பேசினப்ப கூட, "எனக்கு சாவு மணி அடிக்க முடியாது. நான் மக்களுக்காக அன்போடு செயல்படுகிறவன்" அப்படின்னு பதில் குடுத்திருக்காரு. எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி குடுத்திருக்காரு. அதுல குறிப்பிட்டு பார்த்தோம்னா, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், வெஸ்ட் பெங்கால் இவங்கெல்லாம் சென்ட்ரலோடு காங்கிரஸோடு கூட்டணி அமைச்சு ஆட்சியில இருந்தப்போ கூட, அந்த மாநிலங்களுக்கு கூட எதுவுமே நன்மை செய்யல. ஆனா நாங்க எல்லா மாநிலங்களுக்கும் நன்மைய கொடுக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டிலும் ஒரு அட்டாக்குங்க திமுகவ. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 28ஆம் தேதி 2ஆம் கட்டமாக முதல்ல சென்னை வந்தாரு, மதுராந்தகம். இப்ப மதுரை மையமிட இருக்காரு. ஸோ டிஎம்கேவை அட்டாக் செய்யும் பாஜக, என்டிஏவை அட்டாக் செய்யும் டிஎம்கே அப்படின்னு இந்த ரூட் எடுத்திருக்காங்க. இது நிச்சயமா 2026ல சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு 2 பேருமே உறுதியா நம்புறாங்க. தேர்தல் அரசியல் களம் அனல் வீசி கொண்டிருக்குங்க. இதுல ஒவ்வொருத்தருமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு முன்னகர்றாங்க. ஒரு சின்ன இது மாபெரும் ரைட்டரு நெப்போலியன் ஹில் அவரு சொன்னதுதான். மின் விளக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எடிசன் கிட்டத்தட்ட 10,000 முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு. நீங்க சில முறை தோல்வி அடைவதால் துவண்டு விட வேண்டாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சமகால அரசியல் களத்துக்கும் பொருந்தும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நாளை திரு அமீர் அவர்களுடைய நேர்காணல் 2ஆம் பாட்டு நம்ம வெளியிட இருக்கோம் நம்ம சேனல்ல. பஸ்லாம் அவர் பயணிச்சு நிச்சயமா ஃபன்னாவும் நல்ல கண்டென்ட்டாவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுடைய ஆதரவு தான் எங்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தும். அது தொடரும் அப்படின்னு நம்பிக்கையோடு அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.